வணக்கம் நண்பர்களே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார குழு மற்றும் பொதுக்குழு, அந்த தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடத்துறதுக்கு, ஆலோசனை நடத்துறதுக்கு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் நாஞ்சில் சம்பத் இல்லை. ஏன் அப்படி தேவையில்லாதெல்லாம் கிளப்புறேன்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு திராவிட சிற்பிகளில் ஒருவர் அப்படி கூட வச்சுக்கோங்க. திராவிட சிந்தனைகளை பரப்பி அந்த திராவிட சிந்தனைகள் மூலமாக சிந்தனை களங்களை அமைத்து கொடுக்கறதுல நாஞ்சில் சம்பத் ஒருவர். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சிக்கும் போது அவர் அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார், காசு கொடுத்தா பேசுவார், காசு கொடுத்தா யார் போனாலும் பேசுவார், இப்படிலாம் சொல்லலாம். ஐயா, அவர் ஒரு பேச்சாளர், அவரே ஒப்புக்கொள்வார். வழிச்செலவுக்கு காசு கொடுங்கள், நான் பேசிவிட்டு போகிறேன். கட்சிகளுக்காக மட்டுமில்லை, அவர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் அவருடைய அந்த பின்தொடர்பாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பேச்சினை விரும்புபவர்கள், அவரை பின்தொடர்பவர்கள் அந்த விஷயம் தெரியும். அவர் ஆன்மீக பேச்சாளர் என்று ஆன்மீகத்தை பேசுவார். இந்து மத நூல்களை பற்றி பேசுவார், சிலப்பதிகாரம், எந்த இதிகாசங்கள்னாலும் பேசுவார். அவரை தவிர்த்து ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு பிரச்சார குழுவை நீங்கள் அமைக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் என்ன விதமான எண்ணம் இருக்கிறது? நிறைய விஜய்க்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லை போல இருக்குது. 10 பேரை போட்டிருக்காரு. 10 பேரில் ஒரு 2 பேர் இவரை வச்சு தெரிஞ்சவங்க, மற்ற யாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இன்னொரு களம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விஜயும் இனி களத்துக்கு வரப்போகிறது இல்லை. இந்த 10 பேரை போய் ஊராக போய் பஜனை பாட வேண்டிதான். பஜனை என்பதை நான் இழிவாக கூறவில்லை. பஜனை என்பது பக்தி பாடல்களை பாடக்கூடிய ஒரு குழுவிற்கு பெயர், அந்த ப்ராசஸ் பெயர் தான் பஜனை. அதை இழிவாக சொல்லலை. ஆனால் இவங்க அந்த 10 பேர் தான் இனிமேல் இந்த பஜனைகள் பாடணும், கீர்த்திகள் பாடணும். யார்? தாவேக்கா பற்றி. இதுலேயும் புறக்கணிக்கப்படுகிறார் நாஞ்சில் சம்பத். இங்கேயும் புறக்கணிக்கப்படுகிறார். இங்கு திறமையானவர்களுக்கு மதிப்பில்லை, அவர்களுக்கு தான் மதிப்பு. அது நான் நெடுங்காலமாக பார்த்து ஒன்றும் தாவேக்கா மட்டும் அது புதுசு இல்லை. ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கும் மீண்டும் ஒரு அவமரியாதையை உண்டு செய்கிற ஒரு மாபெரும் பணியை வளர்ந்து வர்ற விஜயா செய்கிறது தொடர்ந்து இவருக்கு தவறான வழிகாட்டுதல். இவர் அரசியல் குருவை மாற்றலைன்னா மண்ணு கவுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வெற்றி பெறாமல் மண்ணை கவுறதுன்னு, இவரை புதைச்சிருவாங்க. நான் புதைச்சிருவாங்கன்னு சொல்கிறது அரசியல் களத்தில் சொல்கிறேன். அவர் நீண்ட நாள் வாழட்டும். இப்படியா தோல்வியை வலுக்கட்டாயமாக போய் தோல்வியை பிடிச்சி இழுக்கிறது? இல்லை, தவறு விஜய், நீங்கள் மாபெரும் தவறு செய்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத்தை புறக்கணித்தது மாபெரும் தவறு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.